வணக்கம் நண்பா. ஏன்னா 12 ஜூனியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கொஷின் என்னன்றதை தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 months கிட்ட மேலே ஆயிடுச்சு. இந்த 3 monthsல நான் எக்கச்சக்கமான ரியாலிட்டி வீடியோஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட மோர் தென் 100 வீடியோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக 100th வீடியோவோட தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ வீடியோஸ் போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி நீங்கள் நிறைய பேர் மந்த்லி டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட், ஸ்லிப் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக எழுதியிருப்பீங்க. பட் ஒரு 50 மார்க் டெஸ்ட் மாதிரி ஒரு ஃபஸ்ட் மிட் டேர்ம் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷினை நீங்கள் எல்லாருமே இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மை கொஷின் இஸ் சிம்பிள். உண்மையாகவே இந்த ரியாலிட்டி, நான் சொன்ன டிப்ஸ், நான் சொன்ன ட்ரிக்ஸ், நான் சொன்ன மைண்ட் செட், நான் சொன்ன மோட்டிவேஷன், இது எல்லாமே உங்களை ஃபஸ்ட் மிட் டேர்மில் எப்போவுமே நீங்கள் கொடுக்குற அந்த ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸில் இருந்து உங்களை ஒரு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா? இதுதான் என் கொஷின். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் நான் பேசுனது எல்லாமே ரியாலிட்டி மட்டும்தான். எது நம்மளால் ரியல் லைஃப்பில் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் சொன்னேன். ஸோ அதன் மூலமாக உங்களோட ஃபஸ்ட் மிட் டேர்மோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? அது ஈவன் ஸ்மாலாக இருந்தாலும் சரி, பிக்காக இருந்தாலும் சரி, இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுனாலே இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட செகண்ட் மிட் டேர்ம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் சொல்லிட்டு இத்தனை எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் டெஃபினெட்லி இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்மாலாக இருந்தாலுமே இந்த எக்ஸாம் எல்லாம் முடிக்கிறப்ப பப்ளிக்கில் உங்களோட 100% பொட்டென்ஷியல் டெஃபினெட்லி கிடைக்கும். ஸோ அதில் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஸோ என் கேள்வி என்னென்னா, உண்மையாகவே உங்களுக்கு இந்த ரியாலிட்டி வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சா? இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களை ஃபஸ்ட் மிட் டேர்மில் வெறும் ஹெல்ப் மட்டும் பண்ணாமல் இம்ப்ரூவ் பண்ண வச்சுச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா ஸோ நான் உங்களுக்காக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நான் எக்கச்சக்கமாக போட்டுட்டு இருந்தாலும் ஆஸ் லாங் அஸ் அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனாலே நான் இவ்வளோ நாள் போடுற வீடியோ இட்ஸ் ஜஸ்ட் அ வேஸ்ட் ஆஃப் டைம், ரைட்? ஸோ உங்களுக்கு உண்மையாகவே ஹெல்ப் பண்ணிச்சா இல்லையான்றதை சொல்லுங்கள். அப்படி ஹெல்ப் பண்ணலைன்னா எந்தெந்த இடத்துல ஹெல்ப் பண்ணலை, நான் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். பிகாஸ் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் என்னால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ப்ராப்ளம் என்னன்னே தெரியாமல் நான் என்னால் சொல்யூஷன் தர முடியுமா? கரெக்டு தானே? ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு இந்த ஃபஸ்ட் மிட் டேர்மில், என்னென்ன ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இந்த 2 monthsல லேக் ஆச்சு அப்படின்றத சொல்லுங்கள். டெஃபினெட்லி அதுக்கு என்ன சொல்யூஷன் நான் தர முடியுமோ ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் போட்டு அதுக்கான சொல்யூஷனும் தரேன். ஸோ நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் 2 எக்ஸாமாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக சொல்கிறேன் நண்பா, கவலைப்படாத. உனக்கு எப்போவுமே இந்த ஃபஸ்ட் மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம் மட்டும்தான் இந்த வேலையை பார்ப்பாங்க. அண்ட் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக என்னதுன்னா, 2 எக்ஸாம் பர்ஃபெக்டாக படித்து எழுதுறதுன்றது ரொம்ப கஷ்டம். உன்னால் ஒரு எக்ஸாமை நீ கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி எழுத முடிஞ்சாலே நீ உண்மையாகவே இம்ப்ரூவ் ஆயிருக்கன்னு தான் நான் டேரெக்டாக சொல்லுவேன். பிகாஸ் 2 எக்ஸாம்லாம் ஒரே நாளில், அதுவும் ஒரே நாள் ராத்திரிலாம் சத்தியமாக படிக்க முடியாது. இதை நான் ரியலாகவே சொல்கிறேன், ரியாலிட்டியாகவே சொல்கிறேன், லிட்ரலி முடியாது. ஸோ அதனால் ஒருவேளை நீ 2 எக்ஸாம் எழுதி ஒரு எக்ஸாம் ப்ரோ நான் நல்லா படித்து பண்ணியிருந்தேன், பட் 2வது எக்ஸாம் என்னால் பண்ண முடியலன்னா கவலைப்படாத நண்பா. அதே எக்ஸாமை தனியாக ஒரு டேயில் உனக்கு வச்சுருந்தாங்கன்னா நீயே அதை சூப்பராக பண்ணியிருப்பேன்ற ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ கவலைப்படாமல் இரு. பிகாஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் வருது, ஹாஃப் இயர்லி வருது, ஃபஸ்ட் டிவிஷன் வருது, செகண்ட் டிவிஷன் வருது. இதை பற்றிலாம் கவலைப்படாமல் நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்படி பண்ணலான்றதை பற்றி யோசிக்க ஆரம்பி. ஸோ இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்றதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த ரியாலிட்டி வீடியோஸ் எல்லாமே உங்களை எந்த அளவுக்கு ஸ்டடீஸில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்றது. பிகாஸ் இந்த சேனலோட அல்டிமேட் கோலே எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும், எல்லா லேட் ப்ளூமர்ஸும் எல்லாருமே வேறு லெவலில் படிக்கணுன்னுக்காக தான் நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உண்மையாகவே என்னால் ஒரு ஸ்டெப்பாவது இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் கிட்ட மேலே போட்டிருக்கேன்ல, இந்த 100 வீடியோஸில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப்பாவது நான் மேலே எடுத்து வச்சுருக்கேனா நான் 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை விட உங்களை முக்கியமாக நீங்கள் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் இந்த சேனல் உண்மையான சக்ஸஸ் இருக்குது. அதர் தேன் தட் இந்த சேனல் என்னை பொறுத்த வரைக்கும் நத்திங். இட்ஸ் ரியலி பிகாஸ் உங்களோட ரியல் சக்ஸஸ் இதில் இருந்தால் மட்டும்தான் இந்த சேனல் சக்ஸஸ் ஆகும். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன்.
அப்படி பண்ணலனாலும் கவலைப்படாத நண்பா, நான் உன் கூட இருக்கேன். கடைசி வரைக்கும் என்னால் எந்த அளவுக்கு உனக்கு சின்ன சின்ன உதவியிலேருந்து எவ்வளோ பண்ண முடியுமோ, என்னென்ன சோர்சஸ் கொடுக்க முடியுமோ, என்னென்ன மெட்டீரியல்ஸ் தர முடியுமோ, முக்கியமாக எது ரியாலிட்டி அப்படின்றத கொண்டு எல்லாமே நான் உனக்கு சொல்கிறேன். உன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றத மட்டும் பாரு. ஓகேவா நண்பா? ஸோ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. நம்ம உண்மையாகவே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். உண்மையாகவே வளர்ந்துட்டுருக்குறோம் அப்படின்றது ஃபீல் ஆச்சுன்னா, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, ஜஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஸ், டெஃபினெட்லி நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்றது தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியாத நிறைய பேரை நீங்கள் இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த சேனலை ஷேர் பண்ண வைங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரியாலிட்டி பார்த்ததுக்கப்புறமா அது ரியலாக இல்லையான்றதை புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி இந்த ஃபஸ்ட் மிட் டேர்ம்லேயே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதன் மூலமாக முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீங்கள் மட்டும் படிக்கணும்னு நினைக்காம எல்லோரும் சேர்ந்து படிக்கணும்னு நினைங்க. முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுங்க. படிக்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து ஜெயிப்போன்ற எண்ணத்தை நினைங்க. அந்த யூனிவர்ஸை உங்களுக்கு உங்கள் சக்ஸஸ்க்காக ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் த சீக்ரெட் ஆஃப் டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட சக்ஸஸ்ன்னு சொல்கிறது தான் சிம்பிள். போய்ட்டு வரேன்.